ஆட்சியில் பங்கு வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் தளப்பதிவு தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது. வரலாறு பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். எளிய மக்களுக்கும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசிய இந்த வீடியோதான் தமிழ்நாடு அரசியல் களத்தின் தற்போதைய ஹாட் டாபிக். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை காலையில் சென்னை திரும்பினார். முதலமைச்சர் சென்னை திரும்பிய சில நிமிடங்களில் திருமாவளவனின் எக்ஸ் பக்கத்தில் அதிகார பகிர்வு குறித்த பதிவு வெளியாகி ட்ரெண்ட் ஆனது. ஆனால் சில நிமிடங்களில் அந்த ஒரு நிமிட வீடியோ நீக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பகல் 11 மணிக்கு இதே வீடியோ சற்று நீளமாக 2 நிமிடங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் அதுவும் நீக்கப்பட்டது. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். எளிய மக்களுக்கும் அதிகாரம். திருமாவளவன் என்ன சொல்ல வருகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் குழம்பிக் கொண்டிருந்த நிலையில் பதிவு, வைரல், நீக்கம், ரிப்பீட் என இருமுறை நடந்தது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபரப்பை உண்டாக்கியது. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அந்த காட்சியை தாம் பதிவிடவில்லை என்றும் தமது அட்மின் பதிவிட்டதாக மதுரையில் கூறியிருந்தார் திருமாவளவன். ஆட்சி பகிர்வு குறித்த அந்த வீடியோ கடந்த வியாழக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் பேசிய ஒரு பகுதி என்றும் தெரிய வந்துள்ளது. காந்தி ஜெயந்தியன்று விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். தேர்தல் அரசியலுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் தொடர்பில்லை என்று திருமாவளவன் விளக்கமளித்திருந்தாலும் நெருப்பில்லாமல் புகையாது என்றே அரசியல் விமர்சனங்கள் எழுந்தன. அந்த சர்ச்சை ஓய்வதற்குள் இந்த வீடியோ பதிவும் விவாதமானது. இந்நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என நினைத்தால் 2026 தேர்தலின் போது கேட்பேன் என்றும் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கான நேரம் இது அல்ல என்றும் விளக்கமளித்தார் திருமாவளவன். ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது, ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது. அதை எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல இப்ப ஒன்னும் எலெக்ஷன் நேரம் இல்ல, நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும். அதே நேரத்தில் ஆட்சி பகிர்வு குறித்து தேர்தல் நேரத்தில் பேசப்படும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அது தேர்தல் வரும்பொழுது பார்த்துக்கொள்ள, அது தலைவரோடு அவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டியது, அது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை. ஆனால் திருமாவளவனின் பேச்சு விரக்தியின் வெளிப்பாடு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இந்த திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகள் ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கும் அதே போல ஒரு கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு பட்டவர்த்தனமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகின்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் திருமாவளவன் தனது நிலைப்பாட்டில் தொடர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தினார். அது பாராட்டுறேன். அந்த தைரியம் எங்க அண்ணனுக்கு வந்ததை நினைச்சு சரி இப்பவாது அந்த நிலைப்பாட்டில் எங்க அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்க அண்ணனை வாழ்த்துறேன். இது விசிகாவால் தொடர்ச்சியாக பேசப்படும் கருத்து என்பதால் மீண்டும் வீடியோ பதிவிட்டதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளு ஷானவாஸ் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் இப்போதிருந்தே தமிழ்நாடு அரசியல் களத்தில் அனல் பறக்க வைத்துள்ளார் திருமாவளவன் என்பதில் சந்தேகமில்லை.